அதாவது விபத்து மற்றும் நோயின் தீவிரம் காரணமாக மூளைச்சாவு ஏற்படுத்தலை, அதாவது பிரெயின் டெத் அப்படிங்கிறாங்கல்ல, அது என்னன்னா மூளை மட்டும் செயல் எழுந்துடும், உடல் உறுப்புகள் வந்து செயல்பாடோடு இருக்கும். அதாவது இதயம். இப்போ நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, இறப்புங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து இதயத்துடைய செயல்பாடு நின்றால் தான் வந்து இறப்புன்னு சொல்லி தீர்மானிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, மூளை இறந்துட்டால் கூட அது மனுஷன் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அவங்கள வந்து கருணை கொலை பண்ணி உறுப்புகளை வந்து தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைகள் நடந்துக்கிருக்கு. அதாவது கஜேந்திரன் இறந்ததுக்கப்புறம் இந்த அடிப்படையில், அதாவது இஸ்லாத்தின் நிலைப்பாடு வந்து ஒரு மனிதன் வந்து இறக்குறான் அப்படின்னா இதயத்தினுடைய செயல்பாடு வந்து நிற்கிறதுனால இறக்குறானா, இல்லது மூளையோட செயல்பாடு நிற்கிறதுனால இறக்குறானா. இப்படி மூளையுடைய செயல்பாடு நிற்கிறதுனால இறந்தால் அவனை வந்து கொன்று, அதாவது கருணை கொலை செய்து அவனோட உறுப்புகளை வந்து அதாவது உறுப்பு தானம் செய்வது கூடுமா அப்படின்னு 2 கொஸ்டின். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, சில பேர் வந்து சில நோய்களுக்கு ஆட்படுறாங்க. என்ன மாதிரி நோய்னா, அந்த மூளை சாவுன்னு ஒரு நோய், பிரெயின் டெத்தும்பாங்க. மூளை செத்து போச்சுன்னா மூளையிலிருந்து வர வேண்டிய கட்டளைகள், மூளை ஆர்டர் போட்டால் தான் கையை இப்படி தூக்க முடியும், மூளை ஆர்டர் போட்டால் தான் என் தலையை குனிய முடியும், மூளை ஆர்டர் இருந்தால் தான் என்னுடைய உடம்பு இயங்கும். அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய ஆர்டர் எதுவும் வராத வகையில் மூளை செத்து போயிடும். ஆனால் உடம்புல உயிர் இருக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவர்களை அப்போ அவன் தான் ஒன்றுமே இயங்கலையே, இறந்துட்டா என்று முடிவெடுத்து இறந்தவனுக்கு செய்கிற காரியத்தை செஞ்சிடலாமா அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வி வந்து முக்கியமானது. ஆனால் அப்படி தீர்மானிக்கக்கூடாது. மூளை என்பது உடலில் இருக்கிற ஒரு உறுப்பு, ரொம்ப முக்கியமான உறுப்பு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மூளையை வச்சு தான் ஒருத்தனை மனிதன் என்றே நாம் தீர்மானிக்கிற அளவுக்கு மூளை தான் மனித உறுப்பிலே பிரதானமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த உறுப்பு செத்து போனாலும் வேறு உறுப்புகள் இயங்கி கொண்டிருக்கிறது, உடல்ல இரத்த ஓட்டம் இருக்கிறது, மனிதன் என்பதற்கு வேறு என்னென்ன அம்சங்கள் உண்டோ அதுவெல்லாம் என்னுடைய உடம்புல சீராக இருக்குது என்பது இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மூளை செத்து போச்சு என்பதை வைத்து ஒருவன் செத்து விட்டான் என்று தீர்மானிக்க கூடாது. ஏன்னா எந்த நோயும் கூட இது நோய் தான், மருத்துவ அடிப்படையில் விஞ்ஞான அடிப்படையில் இது நோய். ஆனால் என்ன நோய்? தீர்க்க முடியாத நோய்ங்கிறான். இந்த நோய்க்கு மருந்து இல்லை, மூளை சாவு வந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதை குணப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? உலகத்தில் குணப்படுத்த முடியாத நோயின்னு ஒரு நோய் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் எந்த நோயை கொடுத்தாலும் அதற்கான மருத்துவத்தை, ஷிஃபாவை, அதற்குரிய மருந்துகளை இறக்காமல் உலகத்திலே நோயை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. மனுஷன் கண்டுபிடிக்காம இருப்பான், இந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ HIV கிருமி இருக்கிறது, எய்ட்ஸ் நோய்ங்கிறாங்க. எய்ட்ஸ் நோய்க்கு அறிவியல் என்ன சொல்லுது? மருந்து இல்லை, அது நோய் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கடைசியில் அவனுடைய வாழ்க்கையும் மரணத்தில் தான் போய் முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? மருந்தை கண்டுபிடிக்கல, மருந்தே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் அதற்கான மருந்து இருக்கிறது. அந்த மருந்து எங்கே இருக்கிறது, எப்படி அது உருவாக்கணும், எப்படி அதை பயன்படுத்தணும் என்ற விஷயங்களை மனிதன் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறானே ஒழிய அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது என்று முடிவெடுக்க கூடாது. அதனால நோய் என்று சொன்னால் ஒரு நோய் மருத்துவத்தினாலேயும் குணமாகும், சில நேரத்தில் மருத்துவம் செய்யாமலே நோய் குணமாகும். அல்லாஹ் வந்து நோய்க்கு ஒரு டயத்தை நிர்ணயிச்சிருப்பான், இந்த நோய் ஏற்படக்கூடியதற்கு ஒரு நேரத்தை வச்சிருப்பான், அந்த நோய் நீங்குவதற்கு ஒரு நேரத்தை வச்சிருப்பான். ஒருவேளை மருத்துவம் செய்யவில்லை என்றால் கூட எத்தனையோ சின்ன சின்ன நோய்களை பார்க்குறோம், எந்த மாத்திரையும் சாப்பிடாம எந்த ஊசியும் போடாம தானாகவே அது சுகமான நம்மளே பார்த்துருப்போம். திடீர்னு ஒரு நாள் நல்ல கை உளைச்சல் எடுக்கும், கடுமையான குத்து இருக்கும், டாக்டர்கிட்ட போகணும் என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். 2 நாள் வேறு வேலைகள்னால போகாமல் இருந்திருப்போம். 3ஆவது நாள் பார்த்தா நமக்கே தெரியாது, மறந்து போயிருக்கும், அந்த வழி இல்லாமல் போயிருந்திருக்கும். சில நேரம் ஜலதோஷம் பிடிக்கும், சளி பிடிக்கும், அதுவும் அதே மாதிரி தான், தும்மிக்கிட்டும் இருமிக்கிட்டும் இருப்போம். 4 நாள் 5 நாள் 7 நாள் 8 நாள் இப்படி இருமலாக இருக்கும். மாத்திரை ஊசி ஒன்றுமே போடாமலே திடீர்னு அந்த நோய் தானாக 2 ரூபாய். இப்படி எத்தனையோ நோய்கள் மருத்துவம் பார்க்காமலே, மருந்து சாப்பிடாமலேயே குணமடைந்து கொண்டிருக்கிறத நாம் கண்ணுக்கு எதிரில் பார்க்குறோம். அதனால இந்த நோயும் அல்லாஹ் நாடினால் ஒருவேளை இவருக்கு மருந்து இல்லாமலே குணமாவதற்கு வாய்ப்பும் இருக்கும். ஒரு முஸ்லீம் அப்படித்தான் நம்பணும். அல்லாஹ் நாடுனா அவருக்கு இயல்பாகவே கூட குணமாயிடலாம், அல்லாஹ் நாடுனா இதே நிலையில் கூட மரணிச்சிடலாம். எனவே எனக்கு மருந்து இல்லை, மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டு அவருடைய மூளை செத்து போச்சு, அதுக்கப்புறம் அவர் வந்து வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று முடிவெடுத்து
அவருடைய உயிரை பறிக்கிற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. மூளை செத்து போன நோய் தானே, அந்த நோய்க்கு அல்லாஹ் நாடுனா மருத்துவம் கிடைக்கலாம். ஒருவேளை மருந்து கிடைக்காமலே போனாலும் அவருக்கு நிவாரணமே இல்லாமல் அதே நிலை நீடித்தாலும் அது ஒரு உயிர், அது ஒரு மனிதனுடைய உயிர். அந்த உயிரை எடுக்கிறதுக்கு, அந்த உயிருடைய உடம்புல இருந்து உறுப்புகளை பிரித்து எடுக்கிறதுக்கான ரைட்ஸு யாருக்கும் அல்லாஹ் வழங்கல். அது ஒரு கொலைக்கு சமந்தான். மூளை செத்து போச்சுன்னு அந்த ஆளுடைய கண்ணை எடுத்தா, மூளை செத்து போச்சு அவர் செத்துட்டாரு என்று நினைத்து அவருடைய இதயத்தை எடுத்தால், உசுரோடு இருக்கிறவருடைய இதயத்தை எடுத்தா என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் இஸ்லாத்து. கருணை கொலைங்கிறது கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு கொடூரம். கருணை ஏன் இந்த கருணை கொலைக்கு வர்றாங்க தெரியுமா? கருணை கொலைக்கு வர்றதுக்கான காரணம், இந்த சடத்தை வச்சு கெட்டி மேய்க்க முடியாதுப்பா, அதான் காரணம். இந்த முடிவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவ கருணை அந்த மூளை செத்து போனவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. உட்காந்து அப்படி உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்க, யாரையும் பார்த்து சிரிக்க மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, கையை காலம் அசைக்க மாட்டாங்க, அப்படியே இருக்கும். ஆனால் உயிர் மட்டும் இருக்கும். இது வீட்டில் உள்ளவங்களுக்கு துன்பமா இல்லையா? பக்கத்திலே உட்காந்துருக்கணும், பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும், சிறுநீர் போகுதா வெளியே போகுதா கழுவி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது அதுக்கு தெரியவும் செய்யாது, அது வெளியே வந்ததும் தெரியாது, உள்ளுக்குள்ளே போகிற சாப்பாடும் தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற இந்த உயிர் நமக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்குப்பா, நவுட்டி விட்டுருவோமே. கருணை கொலைங்கிறான். இது கருணை கொலை இல்லை, மனிதாபிமான கருணை இல்லாததுனால் செய்கிற கொலை. கருணை இருந்தால் கொலை செய்ய மாட்டான் இவனும். உண்மையிலே இந்த உடலின் மீது ஒருத்தனுக்கு கருணை இருந்தால், தெரியலப்பா நோய்ப்பா, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் குணமாயிடலாம், எத்தனை நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை, என் தகப்பனுடைய உடம்பு, என் தாயுடைய உடம்பு, என் சொந்தக்காரன் உடம்பு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்ப்பேன்னு கடைசி வரைக்கும் பார்க்கணுமே ஒழிய, கருணை இருந்தால் அங்கே கொலை இருக்காது. ஆனால் கருணை இல்லாமல் செய்கிற கொலைக்கு கருணை கொலைன்னு பேர் வச்சிருக்கோம். கருணையே இல்லாமல் ஒரு உயிரை கொலை பண்ணுறாங்க, பேர் என்ன பேர்? கருணை கொலை. அந்த உயிர் ரொம்ப வேதனை அனுபவிக்குது. அது என்னத்தை வேதனை அனுபவிக்குது கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த உயிருக்கு கஷ்டம் தானுங்களாம். அது என்னத்தப்பா கஷ்டம்? மூளை வேலை செஞ்சால் தான் ஒரு கஷ்டத்தை ஒருத்தன் உணர முடியும். மூளை வேலை செய்யலாட்டி ஒரு கஷ்டமும் தெரியாது. அடிக்கிறீங்க வலிக்காது, மூளை வேலை செஞ்சால் தான் அடியினுடைய வலி தெரியும். இப்போ நான் கம்பை வச்சு கையில் அடிக்கிறோம்னா, இந்த இடத்துல அடித்ததுனால எனக்கு வலி தெரியலை, இந்த இடத்துல பட்ட அந்த வலியை என் மூளை உணர்ந்து எனக்கு சொல்லும். இந்த இடத்துல அடிச்சுட்டான் வலிக்கணும்னு மூளை இயங்குறனால தான் அந்த வலி தெரியும். அப்போ மூளையே இயங்கவில்லை என்று சொல்லும் பொழுது அது படக்கூடிய துன்பமோ கஷ்டமோ வேதனையோ அதற்கு வேதனையே கிடையாது. எனவே அதற்கு கருணையின் அடிப்படையில் அந்த வேதனையை நீக்கிறோம் என்று சொல்வதும் தேவையில்லாதது. அப்படிப்பட்ட உயிர்கள் உண்மையிலே யதார்த்தமான உயிர்களுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் அந்த உயிர்களை கொல்வதற்கோ அந்த உயிரிலிருந்து உறுப்புகளை தானம் செய்வதற்கோ இஸ்லாத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. வரதட்சணை கல்யாணத்தில்